ஆனா அந்த போஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் அவர்கள் வந்து அந்த போஸ்டர்ல இருக்காரு. அருண் விஜய் உடைய வளர்ச்சிக்கு முக்கியமா பங்கா இருக்கக்கூடிய ஒரு நபராக தனுஷ் இந்த படத்துல இருக்கிறார். அதுக்கு அது பண்ண சஸ்பென்ஸ் போயிடும். பத்ரி படம் மாதிரி ஆயிடுமா அப்படின்லாம் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இல்ல இது பத்ரி கிடையாது. இது வந்து எப்படின்னா சங்கராபுரம் சொல்லிட்டு தனுஷினுடைய அம்மா பிறந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஏறக்குறைய இந்த கதை எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுடைய பயோபிக்கா இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த படம் வந்து ஏப்ரல் 10 வராமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. வித்யா மேனனுக்கும் இட்லி கடை யூனிட்டுமே பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இவங்களை உட்கார வச்சுட்டேவும் வேறு சீன்ஸ் எல்லாம் எடுத்துருந்ததுனால அவங்க கொஞ்சம் நான் நேஷனல் அவார்டு வாங்கின ஹீரோயின் இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஈகோ வந்திருக்கு போல. அருண் விஜய்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னா அவருக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அவர் மெயின்டைன் பண்ணாமே இருக்குது. நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தா வேற ஒரு ஆர்டிஸ்டோடைய சாயல் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அவர் வந்து பில்ட் பண்ணாமல் விட்டார். ஒரு மீம் பார்த்தேன், மிடில் கிளாஸ் மாதவன் மாதிரி மிடில் கிளாஸ் மணிகண்டன் அப்படின்னு. ஆமாம், அது என்னன்னா மணிகண்டனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த லுக் எல்லாமே நீங்கள் ஒரு ஆக்டருக்கு உண்டான விஷயமா இருக்காது. நம்ம தெருவில் பார்த்த ஒரு நபர், நம்ம கூட படித்த நபர், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு ஃபேஸ். அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். கண்ணாடி திருப்பின ஆட்டோ ஓடுமா? நமக்கு வந்து ஜெயம் ரவி தான், ரவி மோகன் மாற்றிட்டாலும் நம்ம ஜெயம் ரவியாக தான் கிட்டத்தட்ட 25 வருஷம் பார்த்துருக்குறோம். இந்த நம்ம பராசக்தி படத்துலேயே அவர் கமிட் ஆயிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயம். அது ஒரு அமைச்சருடைய ஏறக்குறைய தழுவல் மாதிரி வரக்கூடிய படம் தான் அது. அது யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து படம் வர்றப்ப நிறைய நம்ம கேள்விப்பட்ட பார்த்த படித்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் படம் பார்க்குறப்ப. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரை விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஏப்ரல் 10 இட்லி கடையும் வந்து திரைக்கு வரப்போகுது தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க போஸ்ட்பாண்ட் ஆகிட்டாங்கன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரில் ஏப்ரல் 10ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் அவர்கள் வந்து அந்த போஸ்டரில் இருக்காரு. நியூஸ் வந்துச்சு அவர் இருக்காருன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கேரக்டரை வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணுறாங்க. பட் இந்த படம் வந்து ஏப்ரல் 10 வராமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. வித்யா மேனனுக்கும் அந்த யூனிட்டுக்குமே இட்லி கடை யூனிட்டுக்குமே பெரிய அளவில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அது என்னன்னா இவருடைய டேட் வித்யா மேனன் டேட்டு வாங்கிட்டு 2-3 தடவை ஷூட் பண்ண முடியாமல் அதை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இவங்களை உட்கார வச்சுட்டேவும் வேறு சீன்ஸ் எல்லாம் எடுத்துருந்ததுனால அவங்க கொஞ்சம் நான் நேஷனல் அவார்டு வாங்கின ஹீரோயின் இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஈகோ வந்திருக்கு போல். இதுக்கடையில் தான் அவங்க கொடுத்த டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க. பட் அங்கே போனோடனே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்துக்கு கமிட் ஆகிட்டாங்க டேட்டு. இப்போ அங்கே இருக்கிற டேட்டை வாங்கி தான் அந்த இட்லி கடை படத்தோடைய மீதி பேலன்ஸை முடிக்கணும். இப்போ இவங்கள்ட்ட போய் கேட்குறப்ப டேட் இல்லைன்ட்டாங்க. இப்போ 2 தரப்பு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இட்லி கடை ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த பாண்டியராஜ் படத்து மேனேஜர் பேசி ஏதாவது கொஞ்ச நாள் 4 நாள் கேப் கொடுங்க, இந்த படத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம்னு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டதாக தான் ஒரு செய்தி வருது. அப்படிங்கும் போது முடிச்சுட்டு 10ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த படத்தோட அந்த போஸ்டர் பார்க்கும்போது சில படங்கள் ரெஃபரன்ஸ் வருது. பத்ரி படம் மாதிரி ஆயிடுமா அப்படின்லாம் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பத்ரி கிடையாது. இது வந்து எப்படின்னா சங்கராபுரம் சொல்லிட்டு தனுஷினுடைய அம்மா பிறந்த ஊர். தனுஷ் பிறந்த ஊர். ஓகே. தேனி மாவட்டத்தில் தேனிக்கும் போடி நாயக்கனூருக்கும் தேவாரம்ங்கிற ஒரு ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம். ஓகே. அதாவது அவங்க அம்மாவுடைய ஊர். அந்த ஊர்ல இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஏறக்குறைய இந்த கதை எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுடைய பயோபிக்கா இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் அதை வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பண்ணியிருப்பாரு. பட் அதை ஸ்டில்ஸ் இருந்ததெல்லாம் பார்க்குறப்ப ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு குடித்தான் இருக்கு அவங்க. ஓகே. ஆனால் இந்த படத்தில் வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து வில்லனா நடிக்க போகிறதா பேச்சு வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இதை தம்பியாக நடிக்கிறாருங்களோ? இல்லை, படத்தில் 80% போர்ஷன் வந்து இந்த வில்லேஜ் போர்ஷன் தான். ஓகே. ஒரு 20% போர்ஷன் தான் மற்ற போர்ஷன் இருக்கும். அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது அண்ணா தம்பியா அப்படிங்கிறதுல அருண் விஜய் உடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்கா இருக்கக்கூடிய ஒரு நபராக தனுஷ் இந்த படத்தில் இருக்கிறார். அதுக்கு அது பண்ண சஸ்பென்ஸ் போயிடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம் தான். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து மல்டி ஸ்டார்ஸ் இருந்தால் தான் படம் ஓடுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து போஸ்டர்ஸ் படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூஸும் இருக்காங்க. உண்மையா? இல்லை, மல்டி ஸ்டார்ஸ் வச்சிருக்க படம் எத்தனை படம் ஓடி இருக்கு? பெரிய நடிகர்கள் நடித்த படமே ஓடலையே. பெரிய நடிகர்கள் நடித்த படம், பெரிய டைரக்டர் எடுத்த படம், பெரிய கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண படம், மல்டி ஸ்டார்ஸ் இருந்த படம், அந்த படமே ஓட மாட்டேங்குது. அப்போ ஸ்டார்ஸ் இருக்காங்க,
அப்படிங்கிறதுக்காக படம் பார்க்க வர மாட்டாங்க. அந்த எவ்வளோதான் நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் பண்ணி எவ்வளோதான் பெரிய செலவு பண்ணி பிரம்மாண்டத்தை காமிச்சு நீங்கள் படம் எடுத்தாலும் முதல் நாள் படம் பார்த்துட்டு வந்து வெளியில் படம் வந்து மொக்கன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு அந்த படம் அதோட காலியாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ணுற நம்ம பண்ண இப்போ தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட் குரூவோட படம் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டார் காஸ்ட்லாம் போடுறாங்க. படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா தனுஷுடைய சம காலத்தில் இவங்கெல்லாம் ஹீரோவாக இருந்தவங்க. அவங்க வச்சு அவர் டைரக்ட் பண்ணுறாருல்ல. அது சொல்லப்போனால் அருண் விஜய்லாம் அவருக்கு சீனியராக இருப்பார். அப்படிங்கும்போது அவங்களாம் வச்சு நம்ம டைரக்ட் பண்ணுறது அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். நம்ம டைரக்ட் பண்ணி நம்ம கோ ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைக்கிறோம், நம்ம வேலை வாங்குறோங்கிற ஒரு சந்தோஷம் தான். அதுக்காக பயன்படுத்துவாங்களோட இதுக்கும் படத்துக்குடைய ஹைப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. படம் நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் பார்க்க வருவாங்க. படம் நல்லா இல்லைன்னா அடுத்த ஷோவே காலி ஆயிடும். நீங்கள் அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம படத்துக்கு ஒரு பெருசாக ப்ளஸ்ன்னு நம்ம நினைக்க முடியாது. பாடல் வேணால் ப்ளஸ்ஸாக நினைக்கலாம். கண்டிப்பாக பாட்டு வந்து படத்தை உள்ளே இழுத்துரும். இப்போ ராயன் படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னா 2 சாங்கு வந்து பாட்டு தான் அந்த ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அப்படிங்கும்போது பாட்டு வந்து ஒரு படத்தை கொடுக்கும். இந்த ஸ்டார்ஸுக்காக தேட்டருக்குள்ளே வர்றாங்கிறது வந்து சும்மா ஒரு கம்பேக் அது. ஓகே. அதே மாதிரி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்னா அருண் விஜய் நம்ம சொல்லலாம். ஏன்னா அருண் விஜய் படங்கள் நடித்து வெளிவராத படங்கள் எவ்வளவோ இருக்குது. எக்ஸாம்பிள் பாக்ஸர்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்டர்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படங்கள்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லை எடுக்காமலே பாதியில் குவிட் பண்ணிட்டாங்களா? இல்லை, பாதி படங்கள் சில படங்கள் அதில் பிரச்சனையாக அப்படியே நிற்கிது. சில படங்கள் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் ஃபினான்ஷியலாக சிக்கல் இருக்குது. ஓகே. அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இன்னமும் சரியாக அவருக்கு ஒரு டைம் வந்து ஒன்றும் செட் ஆக மாதிரி இல்லை. அனங்கான் படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்தாரு. பட் அனங்கான் படத்தில் அருண் விஜய்க்கு நல்ல ஒரு பேர் கிடச்சிது. படம் வந்து பெருசாக கமர்ஷியலாக போகல. அப்படிங்கும்போது இன்னமும் அந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் செகண்ட் கம்பேக்குன்னு சொல்லிட்டு என்ன இருந்தால் மூலியமா கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து தடம், அப்புறமா வந்து குற்றம் 23ல கொடுத்தாரு. அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி அவர் போக மிஸ் பண்ணிட்டாரோ? இல்லை, அருண் விஜய்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னா அவருக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அவர் மெயின்டைன் பண்ணாமே இருக்கார். நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தா வேற ஒரு ஆர்டிஸ்டோடைய சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பார். அவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற யாராவது அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோடைய சாயல் இருக்கும். ஆனால் அவருக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அவர் வந்து பில்ட் பண்ணாமல் விட்டார். இப்போ ரகுவரன் இருக்காருன்னா ரகுவரன் மாதிரி அவரை தவிர யாரும் பண்ண முடியாது. அந்த வாய்ஸ் எடுத்தாலே கண்டுபிடிச்சலாம் ரகுவரன். பிரகாஷ்ராஜ் இருக்காருன்னா அந்த அவர் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், டைலாக்கு, அந்த வாய்ஸ் எல்லாமே அவர் மாதிரி இருக்கும். இப்போ தனுஷ்க்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காரு, சிம்பு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு, சூர்யா ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறாரு, விக்ரம் அவர். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆக்டிங்கில் ட்ரை பண்ணுறாரு, பாடியை பெட்டர் பண்ணுறாரு, ஏற்றியாக இருக்கிறாரு. ஆனால் வந்து இந்த ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் என்ன பண்ணாலும் ஒரு யாரோட ஸ்டைல் ஷேட் இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் குறையும். அதுதான் ஒரு வேளை மிஸ் ஆகுதோன்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போது நடிகர் மணிகண்டன் நடிகர் மட்டும் இல்லை, அவர் வந்து ரைட்டரும் கூட. ஸோ அவரோட திரைப்பயணம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. உண்மையிலே அவர் படங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ் எடுத்து வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் படம் இப்போ வந்து குட் நைட் ஓடினதுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு 20-30 ப்ரொடியூசர்ஸ் போய் நின்றுருப்பாங்க. ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா பெரிய கம்பெனிக்கு படம் பண்ணியிருக்கலாம், பெரிய டைரக்டருக்கு படம் பண்ணியிருக்கலாம். இல்லாமல் நக்லைட்ஸ்ன்னு ஒரு யூடியூப் பண்ணுறக்கூடிய ஒரு டீம் கூட சேர்ந்து படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு 2 படம் 3 படம் பண்ணோன்னே எனக்கு இதுதான் வேணும், இவ்வளோ சம்பளம் வேணும், 10 கோடி வேணும், 20 கோடி வேணும், அந்த கேர் வேணும், இந்த கேர் வேணும், நடந்து வர மாட்டேன், பறந்து வருவேன், இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணக்கூடிய ஹீரோஸ் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் 2-3 படங்கள் வெற்றி கொடுத்தாலும் கூட நிதானமாக தன்னுடைய பயணத்தை போகிறார். நமக்கு என்ன வருமோ அந்த கதைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம், அந்த கதையை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாரு. பெரிய இயக்குநர்கள் வேணாம், பெரிய தயாரிப்பாளர் வேணாம், நம்மளை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். எனக்கு நினைக்கிறேன் மணிகண்டன் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டு ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ. மினிமம் கேரண்டியில் லாங் ஸ்டாண்டு ஒரு சினிமாவில் நிற்கணும், நீண்ட நாள் நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும், எடுத்தோடனே ஆடி கவுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து பொறுமையாக எடுத்து வைக்கிறார். ஆனால் கதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ரைட்டராகவும் இருக்கிறதுனால டிஸ்கஷனுக்கும் அவர் உட்கார்றாரு. ஒரு படத்தில் அவர் கமிட் ஆகிட்டாருன்னா டிஸ்கஷனுக்கும் அவர் உட்கார்றாரு. கதை விஷயங்களையும் கொஞ்சம் பேசுகிறாங்க உள்ள உட்காந்து. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்து பண்ணுறாரு. ஒரு நல்ல மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன். இதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும். அதுதான் சிக்கல் அல்ல. இப்போ என்னென்ன சினிமாவில் வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாருன்னா நம்ம இந்த வெள்ளித்திரைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஹீரோ திடீர்னு பிரகாஷ்ராஜுக்கு அதெல்லாம் சினிமாவில் நடக்கும். ரியலாக 7 மணிக்கு ஷூட்டிங், 8 மணிக்கு ஜிம்மிங், 9 மணிக்கு ஜாக்கிங், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு கும்பல் சேர்ந்துடும்.
அப்போ அவர்களுக்கே தன்னை மறந்துடுவாங்க, நம்மளாம் ஏதோ ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் போல அப்படின்னு. அந்த நிலைமை வந்து வந்துடக்கூடாது மணிகண்டன். இப்போ வரைக்கும் சரியாக சூஸ் பண்ணி கரெக்டான வழியில் போயிட்டுருக்காரு. இதே மாதிரி போனார்னா மணிகண்டனுக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அதான் ஒரு மீம் பார்த்தேன், மிடில் கிளாஸ் மாதவன் மாதிரி மிடில் கிளாஸ் மணிகண்டன் அப்படின்னு. ஆமாம், அது என்னென்னா மணிகண்டனுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த லுக் எல்லாமே நீங்கள் ஒரு ஆக்டருக்கு உண்டான விஷயமா இருக்காது. நம்ம தெருவில் பார்க்குற பையன் தான் பார்க்குறாங்க, நம்ம தெருவில் பார்த்த ஒரு நபர், பக்கத்து வீட்டில் பார்த்த நபர், நம்ம கூட படித்த நபர், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு ஃபேஸ். அது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அது அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது. அது வந்து கரெக்டாக அந்த இடத்த அவர் பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது எப்படி இதே மாதிரி பயன்படுத்திட்டு கொண்டு போனார்னா ரொம்ப நாள் நிற்கலாம். ஓகே, இப்போ தமிழ் சினிமா வந்து சேஃபான ஒரு ஹேண்டில் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, கண்டிப்பாக ரசிகர்கள் சேஃபான மூட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, நல்ல படங்கள் நீங்கள் யார் நடிச்சாலும் எடுக்க நாங்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்குங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. இனிமேல் இந்த பில்டப் பண்ணி படங்களை ஓட வைக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ நீங்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு கிரியேட்டர்ஸ் போயிட்டாங்க. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. ஓகே சார், கடைசி கேள்வி. ஜெயம் ரவி அவர்கள், ரவி மோகன் அவர்கள், ஸோ அவர் வந்து நேம் மாற்றினதுக்கு அப்புறமா வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரோ? கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா? நமக்கு வந்து ஜெயம் ரவி தான். அவர் ரவி மோகன் மாற்றிட்டாலும் நம்ம ஜெயம் ரவியாக தான் கிட்டத்தட்ட 25 வருஷம் பார்த்துருக்குறோம். அவர் வேண்டா ரவி மோகனாக இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஜெயம் ரவியை பொறுத்தவரைக்கும் சமீபத்தில் நமக்கு எல்லாரும் தெரியும், அவர் நடந்த சில பர்சனல் இஷ்யூஸில் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஷேக்கிங்கில் தான் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சே எனக்கு அவர் இந்த நம்ம பராசக்தி படத்துலேயே அவர் கமிட் ஆயிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் இன்னொரு வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ படத்தில் ஒரு இன்னொரு கேரக்டர் பண்ணுறதுங்க வந்து அவருடைய இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும். சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஹீரோவாக பண்ணுற அளவுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் ஹீரோவாக இப்போயும் பண்ணிட்டு இருக்காரு. டாடா பட டைரக்டருக்கு ஒரு படம் பண்ணியிருக்கு, அந்த படத்துடைய கராத்தே பாபு வந்துச்சு, அது ஒரு பெரிய அளவில் ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு ட்ராக்கை பிடிச்சி போகாமல் ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த. ஏன் அவர் தடுமாறிட்டாரோ அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா அந்த கராத்தே பாபு டைட்டில் டீசர்ல பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, மாண்புமிகு ஜெயம் ரவின்னு போட்டுட்டு உடனே ஒரு டிரான்சிஷன் போட்டு ரவி மோகன் போடுறாங்க. பேர் மாற்றுறதுக்காகவே அந்த விஷயத்தை வச்சிருக்கல. இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி, அது பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அது ஒரு அமைச்சருடைய ஏறக்குறைய தழுவல் மாதிரி வரக்கூடிய படம் தான் அது. அது யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து படம் வர்றப்ப நிறையா நம்ம கேள்விப்பட்ட படித்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். படம் பார்க்குறப்ப ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்குது. டேரக்டர் மேலேயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு மூவியாக எடுக்கும், கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த டேரக்டர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பட் அப்படி ஒரு கிராஃப்ட் வச்சுட்டு இருக்கப்ப இந்த பக்கம் ரிவேட்ஸில் வந்து இவர் வந்து இந்த படம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிறாரோங்கிறது தான் நமக்கு தோணுது. ஓகே சார், நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசணும், ரொம்ப நன்றி சார்.